ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ரிடக்ஷன்ஸ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் ரிடக்ஷன்ஸ்னால் என்ன, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இங்கிலீஷ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணுன்னா ப்ளீஸ் மறக்காமல் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இங்கிலீஷ் ரிடக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். கோனா, வானா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷ் ரிடக்ஷன்ஸ் சொல்லலாம். இந்த இங்கிலீஷ் ரிடக்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் இன்னும் நேச்சுரலாக இருக்கணும், இங்கிலீஷ்காரங்க மாதிரியே பேசணுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ரிடக்ஷன்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காலன்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஷோஸ், மூவிஸ், மியூசிக், லிட்ரேச்சர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் இன்ஃபார்மலாக தான் யூஸ் பண்ணணும், ஃபார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்கிலீஷ் ரிடக்ஷன் வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். கோனா, காடா, வானா, ஆட்டா. கோனானா கோயிங் டு, காடானா காட் டு, வானானா வாண்ட் டு, ஆட்டானா ஆட் டு. இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரே மீனிங் தான், நான் போகணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐம் கோனா கோ டு தி ஸ்டோர், ஐ காடா கோ டு தி ஸ்டோர், ஐ வானா கோ டு தி ஸ்டோர், ஐ ஆட்டா கோ டு தி ஸ்டோர். நான் ஸ்டோருக்கு போகணும். இதில் நீங்கள் எந்த வேர்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, பிகாஸ் அதுக்கு பதிலாக கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐம் கோயிங் டு ஸ்டே இன் டுநைட் cause I'm tired. I'm going to stay in tonight cause I'm tired. நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டானோ. டானோ டானோனா டோனோன்னு அர்த்தம். டானோ டானோ. இந்த வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டானோ வாட் ஐ வாண்ட் டு டூ. ஐ டானோ வாட் ஐ வாண்ட் டு டூ. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்யா உட்யா. குட்யா உட்யா அப்படின்னா உட்யூ குட்யூ, உட்யூ குட்யூ. இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். குட் யூ குவைட் டவுன், கொஞ்சம் அமைதியாக இருக்கியா. குட் யூ குவைட் டவுன், would you quiet down. அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிம்மி லெம்மி. கிம்மி லெம்மி. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா give me let me. give me let me. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். could you give me a piece of that cake please. could you give me a piece of that cake please. could you give me a piece of that cake please. இதுதான் could you give me a piece of cake that please. அடுத்த வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா shoulda, woulda, coulda. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா should have, would have, could have. shoulda, woulda, coulda. should have, would have, could have. இந்த எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே மீனிங் தான், இருந்திருக்கணும், வாங்கி இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், we should have picked up a birthday card. We could have picked up a birthday card. We would have picked up a birthday card. அடுத்த வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைண்டா சாட்டா. கைண்டா சாட்டா. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். கைண்டானா கைண்ட் ஆஃப், சாடானா சார்ட் ஆஃப். கைண்டா சாட்டா, கைண்ட் ஆஃப் சார்ட் ஆஃப். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I kind of like this song but the chorus is annoying. I kind of like this song but the chorus is annoying. இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரே மீனிங் தான், கொஞ்சம் அப்படின்னு மீனிங். I kind of like this song but the chorus is annoying. I sort of like this song but the chorus is annoying. எனக்கு இந்த சாங் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஆனால் கோரஸ் தான் நல்லா இல்லை. அடுத்த வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாடா லாட்ஸா. லாடா லாட்ஸா. இந்த வார்த்தைகளோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாடா லாட் ஆஃப், லாட்ஸா லாட்ஸ் ஆஃப். லாடா லாட்ஸா. இந்த வார்த்தைகளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். There sure are a lot of tourists and lots of souvenir shops around here. Souvenir, souvenir. There sure are a lot of tourists and lots of souvenir shops around here. Souvenir அப்படின்னா பண்டைய பொருட்கள், பாரம்பரிய பொருட்கள் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தடுத்த வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டா ஆர் மைட்டிவ். மைட்டா ஆர் மைட்டிவ். மைட்டா மைட்டிவ். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே மீனிங் தான் வரும். மைட் ஹேவ், மைட் ஹேவ், மைட்டா மைட்டிவ். மைட்டா மைட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைட்டா மைட்டிவ் கான்சனண்ட்டும் ஃபாலோ பண்ணும், வவல் சவுண்டும் ஃபாலோ பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் கான்சனன்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். She might have gone yesterday. She might have gone yesterday. In the example for mightive followed by a vowel sound. Vowel sound follow பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். He might have agreed to go if you hadn't told him how much tickets cost. He might have agreed to go if you hadn't told him how much tickets cost. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தா ஹவையா. ஹவையா ஹவையா இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I haven't seen you in weeks. How are you? I haven't seen you in weeks. How are you? நான் உங்களை பல வாரங்களாக பார்க்கல, எப்படி இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் வரும். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்களா வாடியா. வாடியா வாடியானா வாட் டு யூ, வாட் டு யூ. இந்த வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் யூ வாண்ட் டு டூ வித் யர் டே ஆஃப். வாட் யூ வாண்ட் டு டூ வித் யர் டே ஆஃப். உன்னோட ஹாலிடேயில் நீ என்ன பண்ண போகிற. வாட் யூ வாண்ட் டு டூ வித் யர் டே ஆஃப். அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்சா. வாட்சா வாட்சானா வாட் ஆர் யூ. வாட்சானா வாட் ஆர் யூ. இந்த வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் ஆர் பிளானிங் டு டூ. வாட் ஆர் பிளானிங் டு டூ. வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ. என்ன பிளான் பண்ண போகிற. அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா. சியா அப்படின்னா சியூன்னு அர்த்தம். சியா சியா. இந்த வார்த்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். See you later. See you later. See you later. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது ஷாப்பிங் போகக்குள்ள இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.